Hello students, இப்போ இந்த வீடியோவில் construction of ellipse பார்க்க போகிறோம். ஸோ சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ draw the conic section when a distance of its focus from the directrix is 50 mm and eccentricity is 2 divided by 3. Draw a tangent and normal at any point on the curve. இப்போ draw the conic section கொடுத்துருக்காங்க. ஸோ கோனிக் செக்ஷனில் 3 டைப்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோவில் 3 டைப்ஸ் பார்த்துருந்தோம். எலிப்ஸ், பேரபோலா அண்டு ஹைப்பர்போலா சொல்லி 3 செக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ பட் ராதி கோனிக் செக்ஷனை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வி ஹவ் டு ஐடென்டிஃபை வாட் செக்ஷன் இட் இஸ். ஓகே, வெதர் இட் இஸ் எலிப்ஸ் ஆர் பேரபோலா ஆர் ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுனா பேஸ்ட் ஆன் தி எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே அந்த பேசிக்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் டினோட்டட் பை ஸ்மால் லெட்டர் இ இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிவைடட் பை 3 இஸ் லெஸ் தென் 1. ஓகே, 0.66 வரும், விச் இஸ் லெஸ் தென் 1. So since eccentricity value is less than 1, so therefore given conic section is ellipse. So E is equal to 1 இருந்துச்சுன்னா அது parabola, E value வந்து greater than 1 இருந்துச்சுன்னா hyperbola. ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ தான் நம்ம டிசைட் பண்ணவே முடியும். ஓகே, இப்போ நம்ம எலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸுக்கான ப்ரொசீஜர்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ட்ரா எ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஃபஸ்ட்டு நம்ம எலிப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். ஓகே, ஸோ எந்த பாயிண்டில் இருந்து வேணாலும் நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸ் பார்க்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸ் பார்க்கலாம். ஸோ A3 ஷீட்டில் தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. A3 ஷீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்ஜின் போட்டுக்கணும். ஆல் தி 4 சைட்ஸ்லையும் நம்ம மார்ஜின் போட்டுக்கணும். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப் அண்ட் பாட்டம் 4 சைட்ஸ்லையும் மார்ஜின் போட்டுக்கணும். மார்ஜினோட டைமென்ஷன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து 20 mm இருக்கணும். லெஃப்ட் சைடு மார்ஜின் வந்து 20 mm. டாப் வந்து 10 mm, 10 mm இருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு வந்து 10 mm இருக்கணும். இந்த கேப் வந்து 10 mm இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பாட்டமில் 10 mm. இந்த 10 mmலாம் நீங்கள் நோட் பண்ண தேவையில்ல, அந்த கேப் கண்டிப்பாக ஆனால் 10 mm இருக்கணும். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு மட்டும்தான் 20 mm, மற்றது எல்லாமே 10 mm தான். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க, மார்ஜின் போட்டுருங்க. ஓகே, ஸோ 2H பென்சிலில் ட்ரா பண்ணிங்க மார்ஜின் மட்டும். லெஃப்ட் சைட் மார்ஜின் 20 mm, இந்த கேப் வந்து 20 mm இருக்கணும். டாப் வந்து 10 mm இருக்கணும். ரைட் சைட் 10 mm அண்ட் பாட்டமில் 10 mm இந்த கேப் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ், ரெக்டாங்குலர் பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எலிப்ஸ் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். மார்ஜின் போட்டதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யூ ஹவ் டு ட்ரா தி டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ்னால் என்ன பார்த்துருந்தோம்னா ஃபிக்ஸட் லைன் இஸ் நோன் அஸ் டைரக்ட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டைரக்ட்ரிக்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ நான் ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன், நீங்கள் ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி 2H pencils to draw the directrix. The final ellipse, tangent, normal இது மட்டும்தான் நம்ம HP பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். மற்றது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி 2H பென்சில். ஸோ டைரக்ட்ரிக்ஸ்னால கேபிட்டல் டின்னு போட்டுங்க. எனி லென்த், எந்த லென்த்தில் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ட்ரா தி ஆக்சிஸ். Axis must be perpendicular to the directrix. ஸோ டைரக்ட்ரிக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடுங்க. இதுவும் எனி லென்த் ட்ரா பண்ணிக்கலாம்.
So this must be drawn using the 2H pencil. இப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு சின்னு வச்சுக்கலாம். ஸோ D is the directrix, C is the point on the directrix. இந்த ஆக்சிஸ் லைனும் டைரக்ட்ரிக்ஸும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் சின்னு வச்சுக்கலாம். வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Draw the conic section when the distance of its focus from the directrix is 50 mm. இப்போ டைரக்ட்ரிக்ஸில் இருந்து ஃபோக்கஸ் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் எஃப். ஸோ கேபிட்டல் லெட்டர் எஃப். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 50 mm சியிலேருந்து 50 mm ஸ்கேலில் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. கேபிட்டல் எஃப் மார்க் பண்ணிங்க, ஃபோக்கஸ் மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ பார்க்கணும் நம்ம. ஸோ E is equal to 2 divided by 3 கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் 2 and 3 ஆட் பண்ணுறீங்க நீங்கள். 2 plus 3 which is equal to 5. So you have to divide this CF distance into 5 equal parts. Divide CF into 5 equal parts. 5 equal parts நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே. இப்போ CF distance எவ்வளோ? 50 கொடுத்துருக்காங்க. 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 5 which is equal to 10 mm. ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம 10 mmக்கு எடுத்து 5 பார்ட்ஸ் நம்ம பிரிக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ராயிங் A3 ஷீட்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் ரஃப்பில் நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே போதும். ஓகே. இப்போ ஒவ்வொரு டிவிஷனும் 10 mmக்கு நம்ம 5 ஈக்குவல் பார்ட்ஸு டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 10 mm இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. செகண்ட் 10 mm, நெக்ஸ்ட்டு 3, 4, இது 5. ஸோ டோட்டலாக 5 டிவிஷன்ஸ் இருக்கானு. 1, 2, 3, 4, 5 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 50 mm நம்ம 5 டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்கோம். 5 ஈக்குவல் டிவிஷன்ஸாக ஒவ்வொன்றும் 10 mm இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் we have to mark the vertex. ஸோ வெர்டெக்ஸ் மார்க் பண்ணணும். வெர்டெக்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ பாருங்கள். E is equal to 2 divided by 3. ஸோ டினாமினேட்டரில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 கொடுத்துருக்காங்க. அந்த தேர்டு டிவிஷன் தான் உங்களுக்கு வெர்டெக்ஸ். தேர்டு டிவிஷன் 3னால தேர்டு டிவிஷன் இஸ் வெர்டெக்ஸ். டினாமினேட்டரில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டு டிவிஷன் யூ ஹவ் டு டேக் இட் as வெர்டெக்ஸ். ஸோ தேர்ட் டிவிஷன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டிவிஷன், இது செகண்ட் டிவிஷன், இது தேர்டு டிவிஷன். ஸோ இதைத்தான் நீங்கள் வெர்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே. இப்போ நம்ம வெர்டெக்ஸ் மார்க் பண்ணியாச்சு, ஃபோக்கஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் VF டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கிங்க. மெஷர் பண்ணிவிட்டு விக்கு நேராக இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைட் லைன், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த VF டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு அந்த சேம் டிஸ்டன்ஸை இங்கே மார்க் பண்ணுங்கள். VF எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸை இங்கே மார்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ VF வந்து 2 mm இருந்துச்சுன்னா அதே 2 mm இந்த ஸ்ட்ரைட் லைனில் மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சேம் டிஸ்டன்ஸ். இது வந்துட்டு பாயிண்ட் ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் VF இஸ் ஈக்குவல் டு VE. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜாயின் C அண்ட் E. CEயை ஜாயின் பண்ணி இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும். ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா
ஃபோக்கஸ் பாயிண்ட்டிலிருந்து 45 டிகிரி எடுக்கணும். ஓகே, உங்களோட ப்ரொடக்டர் வச்சுட்டு 45 டிகிரி எடுத்துக்குங்க ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து. ஸோ 45 டிகிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த 2 லைனும் மீட் ஆகும் ஒரு பாயிண்டில். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் எல்லுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட் எல்லிருந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. பாயிண்ட் எல்லிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டு தான் எண்டு பாயிண்ட் ஆஃப் தி எலிப்ஸ். ஸோ வி டேஷ். ஸோ எலிப்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் விலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது எங்கே வந்து முடியும் அப்படின்னா வி டேஷில் வந்து முடியும். ஸோ அந்த பாயிண்ட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், வி டேஷ். இந்த பாயிண்ட் தான் வந்து வி டேஷ். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் 2H பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபைனல் எலிப்ஸ் மட்டும்தான் நம்ம ஹெச்பி பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இந்த பாயிண்ட் வியில் இருந்து 10 mm 10 mmக்கு பாயிண்ட் மார்க் பண்ணிகிட்டே வரணும் அப் டு வி டேஷ் வரைக்கும். பாயிண்ட் வியிலிருந்து ஃபஸ்ட்டு 10 mmக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிங்க, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த 10 mmக்கு செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த 10 mmக்கு தேர்ட் பாயிண்ட். அப்புறம் 3 to 4லேருந்து 10 mm மார்க் பண்ணி ஃபோர்த்து, ஃபிஃப்த்து பாயிண்ட், 6, 7, 8, 9. இந்த மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் வருதோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பட் ஈக்குவல் டிவிஷன்ஸ், அதாவது 10 mm இருக்கணும். விலேருந்து 1 வரைக்கும் 10 mm, 1லேருந்து 2 வரைக்கும் 10 mm, 2லேருந்து 3 வரைக்கும் 10 mm, 3 to 4, 4 to 5 இது எல்லாமே 10 mm கேப்பில் தான் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு பாயிண்ட் 1லேருந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிடுங்க ஸ்ட்ரைட்டாக இந்த இன்க்ளைன்டு லைன் வரைக்கும். அதே மாதிரி பாயிண்ட் 2லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், பாயிண்ட் 3லேருந்து வெர்டிக்கல் லைன், நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 4லேருந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி பாயிண்ட் 5லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், பாயிண்ட் 6லேருந்து வெர்டிக்கல் லைன், பாயிண்ட் 7லேருந்து வெர்டிக்கல் லைன், பாயிண்ட் 8லேருந்து வெர்டிக்கல் லைன், பாயிண்ட் 9லேருந்து வெர்டிக்கல் லைன். ஸோ எது வரைக்கும் ட்ரா பண்ணணும்னா அந்த இன்க்ளைன்டு லைன் வரைக்கும் ட்ரா பண்ணணும். அதாவது இஎல் லைன் வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இஎல் லைனோட மீட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து ட்ரா பண்ணுறீங்க, ஸோ இதை வந்து 1 டேஷ்னு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2லேருந்து ட்ரா பண்ணுறத இந்த பாயிண்ட் வந்து 2 டேஷ், 3லேருந்து ட்ரா பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து 3 டேஷ், 4லேருந்து பாயிண்ட் பண்ணுறது 4 டேஷ், 5 டேஷ், 6 டேஷ், 7 டேஷ், 8 டேஷ், 9 டேஷ். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எதில் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹச் பென்சிலில் தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு 1 as the center and 1 dash as the radius. 1 as the center and 1 dash as the radius இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை அப்படியே இந்த லென்த் அப்படியே எடுத்து ஃபோக்கஸ் as the center, ஃபோக்கஸில் வச்சுக்கணும். காம்பஸை ஃபோக்கஸில் வச்சு இந்த 1 டேஷில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. 1 dash as the radius with focus as the center. எந்த லைனை கட் பண்ணணும்? 1 dash லைனை கட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மேலே ஆக்சிஸ்க்கு மேலேயும் கட் பண்ணணும், ஆக்சிஸ்க்கு கீழேயும் கட் பண்ணணும். ஓகே, ஆக்சிஸ்க்கு மேலேயும் கட் பண்ணணும், ஆக்சிஸ்க்கு கீழேயும் கட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 2 dash as the radius,
focus as the center, 2 2 dash as the radius, focus as the center. You have to cut the point. மேலையும் கட் பண்ணணும், கீழையும் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 3 dash as the radius, focus as the center. அதே 3 3 dash லைனில் மேலே கட் பண்ணிக்கணும், கீழையும் கட் பண்ணிக்கணும். Next 4 4 dash as the radius, focus as the center. இங்கே மேலே கட் பண்ணிக்கணும், கீழையும் கட் பண்ணிக்கணும். எல்லா பாயிண்ட்டுக்குமே ஃபோக்கஸ் தான் சென்டர். நெக்ஸ்ட்டு 5 5 dash as the radius, focus as the center. இங்கே மேலே கட் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி கீழே. 6 6 dash as the radius, காம்பஸ்லேருந்து மெஷர் பண்ணிங்க 6 6 dash-ஐ, focus as the center. ஸோ இங்கே ஒரு கட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு கட்டு. நெக்ஸ்ட்டு 7 7 dash as the radius, focus as the center. இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு. நெக்ஸ்ட்டு 8 8 dash as the radius, இங்கே ஒரு கட்டு, அப்புறம் இங்கே ஒரு கட்டு. நெக்ஸ்ட்டு 9 9 dash. அப்புறம் ஃபைனலாக எங்கே வந்து முடியும் அப்படின்னா வி டேஷில் தான் அந்த பாயிண்ட்டு முடியும். இந்த எலிப்ஸோட எண்டு பாயிண்ட் வந்து வி டேஷ். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். எல்லா பாயிண்ட்டையும் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரே ஸ்ட்ரோக்லேயே ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி இப்படி 2 3 ஸ்ட்ரோக்கில் ஜாயின் பண்ணிடக்கூடாது, ஒரே ஸ்ட்ரோக்கில் ஜாயின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில். ஸோ திஸ் எலிப்ஸ் மஸ்ட் பி ட்ரான் யூஸிங் தி ஹெச்பி பென்சில். ஹெச்பி பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும், நல்லா திக்காக இருக்கணும் அது. ஓகே, மற்ற லைன்ஸ் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லா லைன்ஸுமே 2H பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். இந்த ஃபைனல் எலிப்ஸ் மட்டும் நீங்கள் ஹெச்பி பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரஃபாக ட்ரா பண்ணனால எலிப்ஸ் கரெக்டாக வரல. நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டான டைமென்ஷன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிப்ஸ் அழகாக வரும். ஸோ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ்னு கேட்டிருக்காங்க. ட்ரா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். ஸோ எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் Pன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் Pன்னு வச்சுட்டு P அண்ட் Fஐ ஜாயின் பண்ணிக்கணும். இது 2H பென்சிலில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு P அண்ட் Fஐ ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த PFக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். லைன் PFக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ பெர்பெண்டிகுலர்னால் என்ன, 90 டிகிரி. ஸோ எஃப் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ப்ரொடக்டரில் 90 டிகிரி வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கணும். ஸோ இந்த லைன் வந்து டைரக்ட்ரிக்ஸில் ஒரு பாயிண்டில் போய் மீட் ஆகும். அந்த பாயிண்ட்டு ஏதாவது சம் இசட்னு வச்சுக்கலாம். நீங்கள் டைரக்ட்ரிக்ஸில் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இசட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இசட்டையும் பாயிண்ட் Pயையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இசட்டையும் பாயிண்ட் Pயையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுதான் உங்களோட டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் மஸ்ட் பி ட்ரான் யூஸிங் தி ஹெச்பி பென்சில். இது ஹெச்பி பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி எலிப்ஸு ஹெச்பி பென்சிலில் ட்ரா பண்ணணும். ஸோ டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் தான் நம்ம நார்மல்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த லைனுக்கு அதாவது இசட்பிக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும் நீங்கள் 90 டிகிரிக்கு.
அதுதான் நார்மல். ஸோ இது எஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிஎஸ் தான் நார்மல். இசட்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ பிஎஸ் இஸ் யுவர் நார்மல். ஸோ இப்போ நம்ம எலிப்ஸ் ட்ரா பண்ணியாச்சு, டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியாச்சு, நார்மல் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ டைமென்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணணும். ஓகே, சிஎஃப் டைமென்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 50 mm கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சிஎஃப் டைமென்ஷன் லைன் போட்டுக்கோங்க. ஆரோ மார்க் போட்டுக்கணும். ஆரோ மார்க் போட்டுட்டு அதை டார்க்கன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக சென்டரில் லைனுக்கு மேலே தான் நம்ம மார்க் பண்ணணும். ஹரிசாண்டல் டைமென்ஷன் 15 மார்க் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்டரிங் அண்டு நம்பரிங் எல்லாமே ஹச் பென்சில்ஸில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெட்டிங் போட்டுக்கணும். ஹெட்டிங் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த லைன்லேருந்து 10 mm கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு எலிப்ஸ் ELLIPS எலிப்ஸ்ன்னு போட்டுருங்க. ஓகே, அப்புறம் இந்த லைன் பிஎஸ் தானே உங்களுக்கு நார்மல். ஸோ அதனால் இதுக்கு நேராக ஆரோ மார்க் போட்டுட்டு இங்கே ஒரு லைன் 5 mm, இந்த லைன்லேருந்து 5 mm கீழே ஒரு லைன் போட்டுட்டு நார்மல். ஸோ இந்த லைன் தான் நார்மல், அதனால் நார்மல்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதில் அப்புறம் டேஞ்சன்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இசட்பி இந்த லைன் தான் வந்து டேஞ்சன்ட். ஸோ இதுக்கு நேராக நீங்கள் ஆரோ மார்க் போட்டுட்டு இந்த மாதிரி 2 லைன் போட்டுருங்க. இது 5 mm இருந்தால் போதும். மெயின் ஹெட்டிங் வந்து 10 mm இருக்கணும். இந்த சப் ஹெட்டிங்லாம் வந்துட்டு 5 mm இருந்தால் போதும். இங்கே டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி டேஞ்சன்ட்னு போட்டுக்கணும். எலிப்ஸ், நார்மல், அப்புறம் டேஞ்சன்ட், இது எல்லாமே மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக இந்த எலிப்ஸ், டேஞ்சன்ட், நார்மல் இது மட்டும்தான் திக்காக தெரியணும் உங்கள் டயக்ராமில். ஏன்னா இது மட்டும்தான் நம்ம ஹெச்பி பென்சிலில் ட்ரா பண்ணியிருப்போம். மற்ற லைன்ஸ் எல்லாமே வெரி வெரி தின்னாக தான் இருக்கணும். அது எல்லாமே அந்த லைன்ஸ் எல்லாமே 2H பென்சிலில் தான் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கணும். பென்சில் யூசேஜ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் இந்த டைமென்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணிடுங்க. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.